நாள்ல மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் வந்து இருந்திருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு நியூஸா வந்து பார்ப்போம். அப்புறம் ஏன் மார்க்கெட் நெகட்டிவா இருக்குன்றதெல்லாம் டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸா எல்என்டி பத்தி வந்து பார்க்க போறோம். எல்என்டியோட டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் தென் இங்க பிரசிடென்ட்டா இருக்கிற சுப்பிரமணியன் சர்மான்றவங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ எல்என்டில நடக்கிற அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை பத்தி டீடைலா வந்து பேசியிருக்காங்க. இருக்கிற 100 ப்ராஜெக்ட்ஸ்ல 95 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேஃபா தான் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதாவது வெஸ்ட் ஏஷியால நடக்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதில் 100 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் 95% ஆஃப் ப்ராஜெக்ட் சேஃபாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. மீதி இருக்க 5% ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கிற வார் சூழ்நிலையால அந்த இடத்துல வந்து இங்கே ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண முடியல. அது எல்லாமே மிலிட்ரி பேஸுக்கு கிட்ட இருக்க ஏரியாவா வந்து இருக்கு. ஸோ அதனால அங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே பண்ண முடியல. அண்ட் தென் இருக்கிற அந்த 95% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்றது வந்து சொல்றாங்க. ரா மெட்டீரியல்ஸ் எது மூலமா வரது வந்து இங்கே டிலே ஆகுது அப்படின்னா சீ ரூட்ஸ் மூலமா வரது தான் டிலே வந்து ஆகுது. இங்க சைனால இருந்தும் யூரோப்ல இருந்தும் இங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கணும், அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சீ ரூட்ஸ் வந்து டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால ஆல்டர்னேட் பிளான்ஸ் வந்து போறாங்க. ஆல்டர்னேட் ரூட்ஸ் வழியா இங்க வந்து எப்படி பண்ணலாம், ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமா வந்து பண்ணலாம். ஜிசிசி கண்ட்ரிஸ் மூலமா அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் தேவையான அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் தென் சப்ளை எல்லாமே எடுத்துக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போதைக்கு கரண்டா பார்க்கும்போது எந்த ஒரு எம்ப்ளாயிஸும் அந்த எவாக்குவேஷன் வந்து பண்ணல. எவாக்குவேஷன் அப்படின்னா இருக்கிற வந்து 15,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க யாருமே எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரது அந்த சேஃபா வைக்கிறதுலாம் எதுவும் வந்து பண்ணல. இருக்கிற இது அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்தியாவில இருந்து ஆட்கள் அனுப்புறது வந்து டெம்பரரியா வந்து இப்போ ஆல் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ பாஸ் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கிற சுச்சுவேஷனா வந்திருக்கு. புது ஆட்களை வந்து இந்தியால இருந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு மிடில் ஈஸ்ட் மக்களை மட்டும் வச்சு இங்க வேலை வந்து வாங்கிக்கிறாங்க. 5% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ஸ்டாப்ல வந்து இருக்கு. மீதி இருக்க ப்ரொடக்ஷன் எல்லாமே சூப்பரா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பிளஸான நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 மந்த்துக்கான இன்வென்ட்ரி வந்து அவங்க கிட்ட இருக்கதா வந்து சொல்றாங்க. ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற 3 மந்த்துக்கான இன்வென்ட்ரி வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. இருக்கிற அந்த இன்வென்ட்ரி வச்சு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ அந்த ப்ரொடக்ஷன் எதுவுமே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கல. சப்ளை செயின்ல தான் இஷ்யூ வந்து இருக்கு. அப்போ அந்த சப்ளை லாஜிஸ்டிக்ஸ் வந்து இப்போ அந்த வேற ஒரு ரூட்ஸ் மூலமா வந்து ஆல்டர்னேட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸான சைனா தான் வந்து எல்என்டி நிறுவனத்துக்கு வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ ஆயில் அண்ட் தென் பவர் சப்ளை வந்து இங்கே அதிக லெவல் வந்து தேவைப்படுது. அண்ட் தென் புது ரூட்ஸ் வந்து அமைக்கிறதுக்கான பிளான் வந்து இருக்காங்க ஜிசிசி கண்ட்ரிஸ். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நடத்துறதுக்கு இங்கே எல்என்டி கிட்டே ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது. ஸோ இது எல்லா இடத்துலையுமே இங்கே எல்என்டிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா வந்து இருக்கு. ஸோ இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வார் சூழ்நிலை வந்து அப்படியே இருக்கு. 5% ஆஃப் டெம்பரரி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அண்ட் தென் நீங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே எக்ஸிகியூஷன் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே வந்து இருக்கு. ஸோ அந்த நீங்கள் காஸ்ட் ப்ரெஷர் வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இங்கே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி அண்ட் தென் ப்ரொடக்ஷன்ஸ் காஸ்ட் வந்து எகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதை தாண்டி நெகட்டிவான விஷயம் வந்து எதுவும் கிடையாது. இது இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டாக இருக்கு. நேற்றுக்கான நல்ல கொடுத்து அப்டேட்டாக வந்து இருக்கு. எல்என்டி ஷேர் வந்து இப்போ கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது 3356 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2.5% வந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ இந்த டைம்லையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். 3000 ரூபாய் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொன்னோம். ஸோ அப்படி போச்சு அப்படின்னாலும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே இப்போ இருக்கிற பிரைஸ்மே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அடுத்ததான் இன்னைக்கான நல்ல பெரும் பேசு பொருளாக வந்து இருக்க போகிறது வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கும். ஏற்கனவே மார்க்கெட் வந்து வீக்காக இருக்க ரீசனால் இது மெஜாரிட்டியாக வந்து கவர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனாலும் கவர் பண்ணாங்கனால ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கான நல்ல மேஜரான நியூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா செமக்ளூட்டேட்டோட அந்த ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து மார்ச் 20ஆம் தேதி அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. 21ஆம் தேதியிலேருந்து ஜென்ரிஃபிகேஷன் ஆஃப் பிளேஸ் எல்லாமே அவங்களோட ட்ரக்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் ரெட்டி அண்ட் தென் இங்கே நாட்கோ அண்ட் தென் இங்கே ஆல்கம் லேபார்டரிஸ் அப்புறம் வந்து இங்கே சிப்லா மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சன்ஃபார்மா, மேன்கைண்ட் அண்ட் தென் அதர் கம்பெனிஸ் எல்லாமே உள்ள வந்து பைப் லைன்ல இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் வந்து 43 கம்பெனிஸ் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க செமக்ளூட்டேட்டர்ஸ் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஜென்ரிஃபிகேஷன் ஆஃப் பிளேஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா 70% 90% வந்து பிரைஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிரைஸ் டாப் பெரிய ஒரு பிளஸாக இருக்கும் பேஷன்ஸ்க்கு. அண்ட் தென் இந்த ஒரு பிரைஸ் டாப் வந்து நடக்குதுல்ல. ஸோ இந்த ஒரு ரீசனால மட்டும் மார்க்கெட் வந்து 2-3 மாசத்துலேயே வந்து டிமாண்ட் வந்து இங்கே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1500 கோடி ரூபாய் தான் இப்போ இருக்கிற அதுக்கான மார்க்கெட்டா வந்திருக்கு. செமக்ளூட்டேட்டர்ஸ்க்கான மார்க்கெட்டா வந்திருக்கு. அதில் 80% வந்து எலிலியோட அந்த மோஞ்சரா ப்ராடக்ட் மட்டும் இங்கே ஓன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜென்ரிஃபிகேஷன் பிளேஸும் உள்ள வந்துட்டாங்க. 70% வந்து பிரைஸ் கம்மியாக வந்து கிடைக்கிற ரீசனால 1500 கோடி ரூபாய்க்கு இருக்க அந்த ஒரு மார்க்கெட் வந்து 3000 கோடி ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே பிரைஸ் கம்மியாக ரீசனால. ரியல் ஃபார்மட்ஸ் வந்து இங்கே 90% வந்து சீப்பராக வந்து கிடைக்க போகுது. அண்ட் நீங்க பென் டிவிஷன்ஸோட அந்த ஒரு ஃபார்மட் வந்து 70% சீப்பராக வந்து கிடைக்க போகுது. வயல் ஃபார்மட்ஸ் அப்படின்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு மருந்து, ஸோ அந்த மாதிரி வரது வந்து 90% கம்மியாகும். அந்த நீங்க ப்ரீஃபில்டாவே அந்த ஒரு இன்ஜெக்ஷன் அந்த பெண்ணுக்குள்ள வந்து வந்துடும். அது வந்து 70% கம்மியாகவும் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. இதுல டாக்டர் ரெட்டி கம்பெனி பத்தி டீடைலான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் செமக்ளூட்டேட் சம்பந்தமா தான். டாக்டர் ரெட்டி இந்த செமக்ளூட்டேட்டருக்கு வந்து ஒபிடான்ற ஒரு நேம்ல வந்து லான்ச் பண்றாங்க. அதுதான் இந்த பிராண்ட் நேமா வந்து இருக்கு. இங்க மார்க்கெட் ஷேரை பொறுத்தல ஜென்ரிஃபிகேஷன் ஆஃப் பிளேஸ் இப்போ தான் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால மாஸ் வால்யூம்ல வந்து லான்ச் பண்ணி இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் அதிகமாக வந்து கிராப் பண்ணி ஸ்டார்டிங்லேயே வந்து வச்சுக்கணுன்றதுனால அதிகமான பென்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. 1 மில்லியனா 10 மில்லியன் பென்ஸ் மேலே வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஈஸியான மார்க்கெட் வந்து பிடிக்க முடியும். அண்ட் தென் இந்த ஒபிடான்ற பிராண்டையும் வந்து இங்கே வந்து பிராண்ட் பண்றதுக்காக
நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் மெடிக்கல் சென்டர்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 100 மில்லியன் அடல்ட்ஸ் வந்து இங்கே டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. 130 மில்லியனுக்கும் மேலே இருக்க அடல்ட்ஸ் வந்து இங்கே ப்ரீ டயபெட்டிக் வந்து ஃபேஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிக்கிறதுல பெரிய நோட் வந்து இங்கே டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து எடுக்கிறாங்க. இவங்க கிட்ட அவைலபிலிட்டியாக வந்து 2 mg and then 4 mg என்ற ட்ரக் டோசேஜ் வந்து இருக்குது. இவங்களுமே ப்ரீஃபில்டு டிஸ்போசபிள் பென் தான் வந்து இவங்களும் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் 4200 ப்ரைஸிங் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸாக இருக்குது. இருக்கிற ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து இன்றைக்கான நாளில் வந்து இருக்குது. இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் இல்லை. அந்த டைமில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 400 பாயிண்ட் வந்து இங்கே கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகலாம். அதாவது 22,700 பாயிண்ட் வரைக்கும் கீழே போகலாம் அப்படின்றது இருக்கிற நியூஸாக வந்துருக்கு. எல்லாமே கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த இங்கே ஓவரால் மார்க்கெட்டே வீக்காக தான் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் 3-5% வந்து வீக்காக இருக்குது. ஜப்பான் மார்க்கெட்டும் சவுத் கொரியன் மார்க்கெட்டும். யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்தாலுமே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. அண்ட் தென் ரூபி 93 ரூபாய் கீழே வந்து போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 93 ரூபாய் கீழே வந்து போகுது. இருக்கிறதுலே ஆல் டைம் லோவாக இருக்கு. இது போகிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து எஃப்ஐஐஸ் ஹெவியான செல் ஆஃப் வந்து பண்ணுறாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஒரு வருஷம் மட்டும் வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $111 per barrel வந்து போயிடுச்சுல. ஸோ அதை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான டாலர் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு. அதனால டாலர் அவுட்ஃப்ளோ நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிட்டே இருக்கு. ரூபி வந்து இங்கே ஸ்ட்ரென்த் வந்து இங்கே ஆகுறது குறைஞ்சிக்கிட்டே வந்து வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓவராலாக கம்பைன் பண்ணி இங்கே டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுறது, அண்ட் தென் இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறது, எஃப்ஐஎஸோட அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வெளியே போகிறது, அண்ட் தென் ரூபி வந்து வீக் ஆகுது. இது எல்லாமே இங்கே கம்பைன் பண்ணி இன்னைக்கான நாள் கிஃப்ட் நிஃப்டி வந்து சொல்ற அந்த டார்கெட் படி 22,700 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகும்னு சொல்றாங்க. அப்படின்னா 1% இல்லை அப்படின்னா 1.5% டிராப்ல தான் ஓப்பன் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இப்படி இருக்கா. கோல்டு அண்ட் சில்வர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டு 3% இறங்கி இருக்கு, சில்வருமே 3% மேலே வந்து இறங்கி இருக்கு. கோல்டு வந்து $4,450 per ounce வந்து இருக்கு. சில்வர் வந்து இங்க அதோட கம்மியான ரேட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசனால இது ரெண்டு இறங்குது அப்படின்னா உலக லெவலில் அந்த ஒரு போர் சூழ்நிலை அண்ட் தென் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் எல்லாமே சரியில்லாத போது எங்கள் டாலர் அண்ட் தென் கோல்டுக்கு சாதகமாக தான் இருக்கணும். பட் ஆனால் ஏற்கனவே டாலர் அண்ட் தென் கோல்டு வந்து அதிகமாக ஏறின ரீசனால எங்கள் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இங்கே கோல்டு ரஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே டாலர்ஸ் வந்து ரஷ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து தேவைப்படுது எல்லா கண்ட்ரிஸ்க்கும். ஸோ அதனால அவங்களோட மணி எல்லாமே இங்கே வந்து கோல்டாக வாங்கி வைக்காம டாலராக வந்து வாங்கி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து வாங்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே இங்கே கோல்டு அண்ட் தென் சில்வர் பண்ணுறதுக்கு ரீசனாக வந்து இருக்கு. இன்னைக்கான நல்ல மேஜரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எதுவா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபார்மா செக்டர்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கான நல்ல எல்லா ஸ்டாக்ஸுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்ம அதை சொன்னோம்ல, செமாக்ளூடேட்டோட அந்த ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சு ஜென்ரிஃபிகேஷன் ஆஃப் அந்த டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ், சிப்லா இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம இன்னைக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. செகண்டா வந்து இருக்குது இங்க ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதாவது இங்க ஐடி கம்பெனிஸோட அந்த ஒரு ஸ்டாக் வந்து இருக்கு. விப்ரா கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பனும் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த என்டர்பிரைசஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காக அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட அந்த ஒரு கிளைண்ட்ஸ் என்டர்பிரைசஸ் கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒர்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காக இந்த ஒரு டேட்டா சென்டர்ஸை அமைச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டாப்பர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஃபார்முலா இ கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த ஒரு ரேசிங் சென்டர் இருக்கும்ல, அது எல்லாமே ஏஐ ட்ரிவன் ரேசிங் சென்டரா வந்து பில்ட் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. அடுத்ததா பேங்க் ஸ்டாக்ஸ்ல எஸ்பிஐ பேங்க் வந்து இருக்கு. 6,300 கோடி ரூபாய்க்கு மேல டாக்ஸ் டிமாண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சேலஞ்ச் பண்ண போதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்டா எஸ்பிஐக்கு வந்து இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 31% ஆஃப் த ஸ்டேக் வந்து டிவெஸ்ட் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 1,200 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. எந்த கம்பெனில பண்ண போறாங்க அப்படின்னா இன்ஃபினா ஃபினான்ஸ்ன்ற கம்பெனில வந்து பண்ண போறாங்க. டாடா ஸ்டீல் வந்து கிரீன்ஃபீல்டு பிளான்டான இஏஎஃப் பிளான்ட்னு ஒன்று இருக்கு. அதை வந்து இங்க கமிஷனிங் வந்து பண்றாங்க. இதுக்காக 3,200 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. டாடா கேபிட்டல் வந்து 413 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் டிமாண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே சேலஞ்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அசோக் லேலண்ட் வந்து 375 கோடி ரூபாய் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்கு, யூகே பேஸ்டு கம்பெனி ஆப்டேட் பிஎல்சின்னு சொல்லிட்டு யூகே பேஸ்டு இவி சப்சிடரி கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா 375 கோடி ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. தேவையான இன்டர்நேஷனல்ஸ் வந்து 347 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ்ல. இதுக்கான ரீசன் வந்து கடன் அதிகமா இருக்கு, அதை கம்மி பண்றதுக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்றதுக்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தாமஸ் குக் வந்து அவங்களோட ரெசார்ட் பிசினஸ் வந்து தனியாக டிமர்ஜர் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. விக்ரம் சோலார் எனர்ஜி வந்து புது சிஓ ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லீடர்ஷிப் கீழே வந்து அந்த ஒரு பிசினஸ் வந்து செயல்பட போகுது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கான நல்ல ஓவரால் மார்க்கெட் நியூஸாக வந்திருக்கு. இதை தாண்டி HDFC பேங்க் பக்கம் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஸ்டாக்கை பை பண்ணீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஆர்டிகல் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா HDFC பேங்க்ல நடக்கிற அந்த ஒரு இஷ்யூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சேர்மன் வந்து வெளியே போன ரீசன்னால அந்த கம்பெனியே இப்போ வந்து நெகட்டிவா இருக்க மாதிரி வந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. சேர்மனியா இந்த மாதிரி வெளியே போனாரு, அவரோட வேல்யூஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா இந்த பிசினஸ் என்ன தப்பா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பயம் வந்து இருக்கு. இதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து கிளாரிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவர் ஏன் வெளியே போனாருன்ற டீட்டெயிலான நியூஸ் எங்களுக்கு வந்து சொல்லல அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. தவிர இந்த ஒரு பிசினஸ்ல அந்த மாதிரி தப்பா எதுவும் நடக்கல அப்படின்றது அசூரன்ஸ் கொடுத்தாலுமே இன்வெஸ்டர்ஸ் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதனால ஆர்பிஐ வந்து உள்ள இன்டர்வென்ஷன் பண்ணி அவங்க ஷார்ட் டேர்ம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி
மேனேஜ்மெண்ட்ல எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. HDFC பேங்க் சூப்பரா தான் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட்ல எந்த ஒரு விஷயம் கிடையாது. மெட்டீரியல் கவர்னன்ஸ் இஷ்யூன்றது எதுவுமே கிடையாது அப்படின்றத டீடைலா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கா நாங்க அப்ரூவல் வந்து கொடுத்துட்டோம். இப்போ அந்த ஒரு சேர்மன் டிரான்சிஷன் வந்து நடக்கணும்ல, அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துட்டு புது சேர்மன் வந்து பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். RBI இருந்து கிளியரா சொல்லிட்டாங்க எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால இன்டர்ம் சேர்மனாவும் ஹிஸ்டரியை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே HDFC பேங்க் நல்லா தான் வந்துருக்கு. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்தல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸோட க்ரோத் சூப்பராக வந்துருக்கு. கேபிட்டல் அடிகசி ரேஷியும் சூப்பராக வந்துருக்கு. அண்ட் தென் அசட் குவாலிட்டி சூப்பராக வந்துருக்கு. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே வந்து நல்லா தான் வந்துருக்கு. நெகட்டிவாக இருக்கிற விஷயம் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அந்த கிளியரான வந்து இன்ஃபர்மேஷனும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கல. பட் ஆனால் RBI வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இந்த டைம்ல பை பண்ற மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கு. 700 கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாண்டாகவும் வந்திருக்கு. HDFC பேங்க் வந்து இப்போ 757 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3% கீழே வந்து விழுந்திருக்கு. 4% வரைக்குமே இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ HDFC பேங்க்குமே நம்ம வந்து 1-2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 2% வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 1200 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கி 72,000 பாயிண்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 வந்து 22,600 பாயிண்ட் வரைக்குமே வந்து வந்திருக்கு. 22,700 பாயிண்ட் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. இன்னைக்கான நாளில் நெகட்டிவ்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா, வார் சூழ்நிலை வந்து அடுத்த லெவல் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன மிரட்டி இருக்காரு அப்படின்னா, சாட்டர்டேவே வந்து சொன்ன நியூஸ் இது. இங்க ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஈரானுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நீங்க வந்து இங்க வெளியே விடணும். அங்கிருந்து வர கப்பல் எல்லாத்தையுமே வெளியே விடணும். நீங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது வந்து எடுக்கணும். 48 ஹவர்ஸ்ல நீங்க வந்து எடுக்கல அப்படின்னா உங்களோட எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்கும்ல, உங்களோட எனர்ஜி அந்த ஒரு பிளான்ட் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அடிப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி அடிச்சாங்க அப்படின்னா ஈரானுக்கே வந்து இங்க பவர் சப்ளை வந்து இருக்காது. பவர் சப்ளை இல்லை அப்படின்னா ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்கா வந்து இருக்கும். அதை நாங்க பண்ணுவோன்ற மாதிரி ட்ரம்ப் வந்து மிரட்டியிருந்தாரு. இதுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா நாங்க இங்க சவுதி அந்த இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் எல்லாத்துலயுமே வந்து நாங்க அடிக்க ஆரம்பிப்போன்றது இவங்களோட ஸ்டாண்டா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால இங்க 2 சைடுமா வார் சொன்னால அடுத்த லெவலில் இன்டென்சிஃபைங்க வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இங்க மார்க்கெட் வந்து நெகட்டிவான சென்டிமெண்டா வந்து இருக்கு. 2% வந்து மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு. இதை தாண்டி ருப்பி வந்து 93 ரூபா போனது அடுத்த நியூஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $111 மேல வந்து போயிட்டு தான் வந்து சொல்றாங்க 10 பேரலுக்கு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவான சென்டிமெண்டா இருக்கு. அதனால தான் இன்னைக்கான மார்க்கெட் ஓவராலா வந்து வீக்ல இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓவரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கும்போது 3% இன்னைக்கான நாள் நெகட்டிவ்ல இருக்கு எதுவுமே. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றதுலாம் என்ன மாதிரியான நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அமர்ராஜா வந்து 2% வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க டாக்டர் ரெட்டி வந்து ஒரு 2.5% நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஃபினான்ஸ் கேபிள்ஸ் வந்து ஒரு 3.5% நெகட்டிவ்ல இருக்கு. கோல்டு வந்து இன்னைக்கு கோல்டு பீஸ் வந்து 6% வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 3%, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 3%, ITC வந்து ஒரு 1%, ஹோட்டல்ஸ் வந்து ITCயோட ஹோட்டல்ஸ் வந்து 3%, அண்ட் தென் ஜோதி லேப்ஸ் 2.5%, அண்ட் தென் இங்கே கர்நாடகா பேங்க் 4%, அண்ட் தென் மணப்புரம் வந்து ஒரு 3%, நாட்கோ வந்து ஒரு 1.5%, அண்ட் தென் இங்கே சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு 4.5%, ஸ்பந்தனா வந்து ஒரு 3%, TCS வந்து ஓரளவுக்கு இங்கே வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து இருக்கு, நெகட்டிவ்ல வந்து பெருசாக வந்து ஆகல. TMB வந்து ஒரு 3% மேலே இறங்கிருக்கு. டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் 4%, பேசஞ்சர் வெஹிக்கிள் 2%, விப்ரோ வந்து கொஞ்சம் வந்து இங்க 1% வரைக்கும் இறங்கிருக்கு. ஜெடஸ் சேல்ஸ் வந்து ஒரு 1.5% வந்து இறங்கிருக்கு. இது வந்து இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுல இருக்கிற அந்த ஒரு ஸ்டாக்ஸ் எப்படி இறங்கிருக்குன்றத வந்து பார்த்து சொல்றதா இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கான நல்ல ஓரளவு நெகட்டிவ்ல தான் இருக்கு. நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. 22,000 பாயிண்ட் கீழே போகும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இறங்கிறதுக்கு சான்சஸ் ஹெவியா இருக்க ரீசனால ஐடிசியை தவிர ஐடிசியோட இன்னைக்கான பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்னா 294 ரூபாயில இருக்கு. இதை மட்டும் நம்ம வந்து பல்க் ரேஞ்சில் வந்து போவோம். மீதி எல்லாத்தையுமே நம்ம சிப் மோட்லேயே வந்து போவோம். அதுதான் பெட்டரான சாய்ஸாக வந்து இருக்கு. அடுத்த மந்த் வந்து வரப்போகுது. ஸோ அடுத்த மொத்தமே இதே மாதிரி சூழ்நிலை தான் வந்து கண்டினியூ ஆக போகுது. அதனால நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் இப்படியே வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸ். எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். ஈவன் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். ஆனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம எதுவும் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போவோம், பயப்பட வேணாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரியான டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். கோவிட் மாதிரி இங்க வந்து மார்க்கெட் இறங்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு கரெக்டான டைமா வந்திருக்கு. ஏன்னா நானும் அப்படிதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இறங்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். எங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து 50% நெகட்டிவ் ஆனாலுமே பாசிட்டிவாக வந்து இங்கே வந்து திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஃபண்டமெண்டல் சவுண்ட் ஃபுல்லாக மேட்ச் ஆகிற கம்பெனிஸாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெட்டராகவே வந்து இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.